எல்லாரும் போறது ஒரே பாதானா, இஸ்லாத்துல சொல்லப்படுறது ஒரே பாதானா அப்படின்னு நான் உங்களுக்கு கேட்டேன். சரி ஐயா. அதுல தொடர்பா இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உயிர்களை நம்ம இப்ப கோழி ஆடு இதெல்லாம் அரைச்சு சாப்பிடுறோம்ல, ஆமா சாப்பிடுறாங்கல்ல, அது வந்து எல்லா உயிரும் மனிதர்களுக்காக இந்த இயற்கையே இந்த இறைவனே படைக்கப்பட்டது நமக்காகத்தான். ஆமா அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. ஆமா. இது இது நம்ம எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? இது இது ஏன் நம்ம மறக்கிறோம்? இப்போ உங்களை தெரிஞ்சுக்கணும், முதல்ல இறைவனை தெரிஞ்சுக்கிறது இரண்டாவது பட்சம்தான். இறைவனை தெரிந்து கொள்வது என்பது இரண்டாம் பட்சம். முதல் பட்சம் நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா இறைவனை பற்றி தானே தெரிய வந்துடும். அதனால்தான் அற்பெருஞ்சோதி ஆண்டவரே வந்து வள்ளல் பெருமானுக்கு உபதேசம் வந்து உன்னைப்பார் உன்னைப்பார் உனக்குள்ளே என்னைப்பார். முதல்ல உன்னை நீ யாருன்னு பாரு, அதுக்கப்புறம் உனக்குள்ளதான் நான் இருக்கேன், அப்புறம் நானே உனக்கு வந்து உனக்கு என்ன காமிப்பேன். அது அதே மாதிரி தான் இன்னொரு இதில் வரும், உயிர் அனுபவம் உற்றிடில் அதனிடத்தே ஓங்கும் அருள் அனுபவம் உற்றிடும். முதல்ல நம்ம உயிர் என்ன, உயிர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இப்போ நம்ம சொல்றோம் இல்லைங்களா, உயிரோட இருக்கிறோம் உயிரோடு இருக்கிறோம் நம்ம சொல்றோம். அந்த உயிர் அப்படின்னா என்ன? இப்ப நீங்க சொல்லுங்க, உயிர் என்ன அப்படின்னா? உயிர் அப்படின்றது நம்ம ஆன்மாவுடைய வெளிப்பாடு. ஆன்மா விட்டுடுங்க, ஆன்மான்னா வந்து கடவுள் மறுப்பு கொள்கையாளர் அதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு தேடிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவான். உனக்கு ஆன்மா இருக்குதான்னு கேட்டா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னுவான். உனக்கு உயிர் இருக்கான்னு கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டான். உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா கோபம் வரும், அடிச்சாலும் அடிச்சிருவான். அது வந்து உயிருக்கு மேல ஒன்று. உயிர் இருக்கா அப்படின்னா நான் உயிரோடு தானே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஒரு பேச்சுக்கு எடுத்தோம்னா டேய் நான் உயிரோடு தான்டா இருக்கேன். சரி, அந்த உயிர் என்ன? வாட் இஸ் மென்ட் பை லைஃப், அதாவது அதனுடைய டெஃபினேஷன், அந்த டெஃபினேஷன் என்ன? இப்போ நீங்க இஸ்லாத்தை பத்தி சொல்றீங்க இல்லைங்களா, நீங்க எதையுமே ஏடுல பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓரளவுக்கு பார்க்கலாம், அப்புறம் வந்து நீங்க வந்து உங்களை நீங்க அறியறதுக்கு வந்து புக்கை ரெஃபரன்ஸ் பண்ணாதீங்க. முதல்ல புக்கை ரெஃபரன்ஸ் பண்ணாதீங்க. தனிமையில உட்காருங்க, தனிமையில உட்கார்ந்து இயற்கை கிட்ட வேண்டிங்க, வானத்தை பாருங்க, கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுங்க, இந்த வானம்ன்றது என்ன, அது எப்படி வந்தது, அவங்களுக்கு ஒரு இயற்கை ஒரு தகவல் கொடுக்கும். அப்புறம் கேள்வி கேளுங்க, இந்த நான் சொல்றோமே சாதாரணமான வாழ்க்கையில இந்த நான்ன்றது என்னன்னு கேளுங்க. உயிர் உயிர் உயிர்னு சொல்றோமே, இந்த உயிர்னா என்ன? சரி, இந்த உயிர் வந்து எங்கிருந்து வந்து நமக்கு தெரியுமா? இந்த உயிர் வந்து எங்கிருந்து வந்தது? இப்ப உங்க டேட் ஆஃப் பர்த் ஐயா? 1993. ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க இருந்ததா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல கரெக்டா சொல்லுங்க. உண்டு இல்ல? இல்லை, எல்லாருக்கும் அதான். 99% எல்லோருக்குமே அரியல் டேட் ஆஃப் பர்த் 1964. அதுக்கு முன்னாடி உலகம் இருந்ததா இல்லையா அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. பிறந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அறிவு வளர வளர நான் மொழி கத்துக்க ஒவ்வொரு பொருளுடைய தன்மை, அதனுடைய குணாதிசயம் பேசி பழக எனக்கு உலகம் புரிய ஆரம்பிக்கிற பிறகு அந்த ஒரு இதில் இருந்து தான் எனக்கு வந்து இந்த உலகம்ன்றது என்ன அப்படின்னு புரியுது. அப்போ என்னுடைய அனுபவம்லாம் 1964க்கு முன்னாடி எனக்கு இப்ப இருக்கிற நிலையில எனக்கு தெரியாது. எனக்கு அது இருந்ததா இல்லையான்னா எனக்கு வந்து நம்பிக்கையெல்லாம் வைக்க வேண்டாம். பட்டு நம்முடைய அனுபவத்துல அது இல்லை, தெரியாதுன்னு கூட வேண்டாம். நான் இல்லை, அந்த உலகம் இருந்ததுன்னு வரலாறுல படிக்கிறோம். அது வந்து எத்தனையோ கோடி வருஷங்கள் இருந்ததுன்னு சொல்லிட்டு
நம்ம புத்தகத்துல படிக்கிறோம். புத்தகத்துல படித்து அதை நம்புறோம் இல்லைங்களா? நம்பிதான் ஆகணும். என்ன நாம இப்ப வாழறோம்னா நம்ம அப்பா முன்னாடி வாழ்ந்தாங்க, அதை நான் நம்பிதானே ஆகணும். அப்போ அப்பான்னா அதுக்கு முன்னாடி தாத்தா இருந்திருப்பாரு. நம்பிக்கை தான், ஆனா அது உண்மை. ஆனா உண்மைதான், ஆனா அதை நம்பினால்தான் அது உண்மை நமக்கு தெரியும். அப்போ அப்படியே போகும்போது நம்ம தாத்தாவுக்கு தாத்தா ஒருத்தர் இருந்திருப்பார். அப்போ அந்த உலகம் எத்தனையோ கோடி காலமா இயங்கிட்டு இருக்கு. அதை பத்தி எனக்கு தெரியாது. அப்பெல்லாம் நான் இல்லை. இயேசுநாதர் இருந்தப்போ நான் இருந்தேனா? புத்தர் 2000 அப்ப நான் இருந்தேனா? எனக்கு அதை பத்தி தெரியாது. வரலாற்றுல எழுதி வச்சிருக்காங்க, வழி வழியா அவங்க பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ எனக்கு தேவை நான் எப்படி வந்தேன்றதுதான் எனக்கு தேவை கேள்வி. இதை நீங்க ஏட்ட புரட்டிங்கன்னா நம்ம ரூட் மாறி போயிடும். ஏன்னா ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு ரைட் இயற்கை கொடுத்துருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு ரைட் உண்டு, ஒரு உரிமை உண்டு. அது இயற்கை கொடுத்துருக்கு, பரிபூர்ணமா கொடுத்துருக்கு. இவங்க பெரியவங்க, அவங்க பெரியவங்க, நான் சிறியவன் அப்படின்னு நினைக்க கூடாது. நான் தான் பெரியவன், மற்றவங்கலாம் அற்பமானவர்கள் அப்படி நினைக்கிறது அது ரொம்ப கொடுமை. அதாவது எதை பத்தி நினைக்க வேண்டாம். நானும் ஒரு ஜீவன் தான், மணிவாசக பெருமானும் ஒரு ஜீவன் தான், எல்லாம் ஜீவன் தான். அவங்களும் முக்தி அடைகிறதுக்கு போராடினாங்க, இறைவனை தெரிஞ்சுக்கிறத பத்திக்கு போராடினாங்க. அதை அவங்க போராடினாங்க, கஷ்டப்பட்டாங்க, பாடுபட்டாங்கன்றது அவருடைய பாடல்களிலிருந்தே தெரியுது. அப்போ நமக்கு உங்களுடைய முயற்சினால்தான் நீங்க இது பண்ணணும். இப்ப பசிக்குதுன்னா நீங்க உங்க முயற்சிகள் உங்களதால நீங்க டிபெண்ட் பண்ணிருக்கீங்க. அப்பா 15 வயசு 20 வயசுல அப்பாவை டிபெண்ட் பண்ணிருந்தீங்க. இப்ப நீங்க உங்களதான் டிபெண்ட் பண்றீங்க. நீங்க ரோட்ல நடந்து போறோம்னா ஜாக்கிரதையா போகணும். ரோட்ல கிராஸ் பண்ணும்போது உங்களுடைய ஜாக்கிரதை தானே பண்றீங்க. யாரனா உங்களுக்கு துணை வருவாங்களா? அதே மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு பகுத்தறிவு ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னா அந்த பகுத்தறிவு வச்சு, அந்த பகுத்தறிவு தான் நமக்கு மூலதனம். ஏட்டை தவிர்த்து என் உண்ணமெல்லாம் நிறைய ஒளி தந்து யான் இந்த பாட்டை புனைந்து அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் பாடுறார். இறைவனே சொல்றாரு. அதாவது இயல் வேதம் ஆகமம். ஆகமம்னா எல்லா சமய மதங்கள்ல வர்றதெல்லாம் ஆகமம் தான். இயல் வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் முதலான இந்திர ஜாலங்கள். இது ஆண்டவர் சொல்றார். வள்ளலார் கூட சொல்ல, ஆண்டவர் உணர்த்துறார் வள்ளலாருக்கு. இந்திர ஜாலங்கள் அடையா உரைப்பர் மயல் ஒரு நூல் மாத்திரமே ஜாலமன் அறிந்தார். மயல்னா இந்த கதைகள், ஆனந்தம், ஆனந்த விகடன், குமுதம், கல்கண்டு இல்லைங்களா? இந்த மாதிரி அந்த காலத்துல காமசூத்திரம் அந்த மாதிரி எவ்வளோ நூல்கள் இருந்து அதெல்லாம் பாச நூல்கள். அது மாதிரி பதிநூல், பசு நூல், பாச நூல் 3 பிரிச்சு வச்சிருந்தாங்க. இந்த 3 நூலுமே ஜாலம் என அறிக. எப்படி சொல்றாரு? நூலனைத்தும் ஜாலம் என அறிக. இது இறைவன் சொல்றார் வள்ளலார். நூலனைத்தும் ஜாலம் என அறிக, செயலனைத்தும் அருள் ஒளியால் காண்க. நீ பாரு எல்லாத்தையும் நீ பார்த்து நீயே தெரிஞ்சுக்கோ. நீயே தான் தெரிஞ்சுக்கணும். அது அந்த இறைவன் சொன்ன பிறகுதான் ஏட்டை தவிர்த்து என் எண்ணமெல்லாம் எழுத ஒளி தந்துன்றார். அப்புறம் ஓதாது உணர்ந்திட ஒளியளித்து எனக்கு ஆதாரமாகி அற்பெருஞ்சோதி. இப்போ இந்த வரிகளை திருவருட்பால வள்ளலார் ஏன் பதிவிடணும்? தற்பெருமைக்காக பதிவிடணுமா? இல்ல ஓதாதுதான் உணர முடியும் இறைவனை. ஓதி உணர முடியாது. ஓதாதுதான் உணர முடியும். ஓதியில இறைவனை ஓதி உணர முடியாது. உலகெல்லாம் பாருங்க, உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் யார் சொல்றது?
சேக்கிழார் பெருமான் சொல்றார் பெரிய புராணத்துல முதல்லயே அதான் சொல்றார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன். ஓதியெல்லாம் பார்க்க முடியாது, எல்லா ஞானியும் சொல்றாங்க. வாசித்து காணோனாதது, பூசித்து கூடனாதது, வாய்விட்டு பேசோனாதது. அருணகிரிநாதர் சொல்றார், வாசித்து காணோனாதது, பூசித்து கூடோனாதது, வாய்விட்டு பேசோனானது. அப்போ இறைவனை மனம், வாக்கு, சொல், இது காயம், இதுல இந்த பொறிபுலன்களாலேயோ ஏடுகளினாலேயோ இறைவனை அறிய முடியாது. உங்க உயிர் என்னன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு இப்ப நம்ம உயிர் தானே, நாம எப்படி வந்தோம் அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க மனசுல நினைச்சிட்டாலே, அதை அடிக்கடிக்கு நினைச்சிட்டாலே, ஐயோ என்ன சத்தமா இருக்கு, காக்கா கத்துதா? ஓகே ஓகே, டோர் க்ளோஸ் பண்றேன். அப்போ நாம இப்ப உயிரோடு இருக்கோம். இல்ல அது பரவாயில்ல. இப்போ நாம இப்ப உயிரோடு இருக்கோம். இப்ப உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் எப்படி இந்த உயிர் வந்தது, இந்த உயிர் என்ன, இந்த உயிருக்கு ஒரு உயிரோடு பின்னி பிணைந்து கிடப்பதுதான் உணர்வு இல்லைங்களா? ஐயா டோர் கொஞ்சம் லாக் பண்ணுங்க, டோர் லாக் பண்ணுங்க. அப்ப இந்த உயிரும் உணர்வும் பின்னி பிணைந்து கிடக்கும். உயிர் வெளி அதனை உணர் கலை வெளியில் அயல் அற வகுத்து அற்பரும் ஜோதி. உயிர் வெளி அதனை, அது உயிர்ன்றது அது ஒரு ஸ்பேஸ் சொல்றார். இதுதான் சீக்ரெட். நாம உயிரோடு தான் இருக்கோம், நம்முடைய உயிர் தான். ஆனா இதுதான் வெளிக்கும் நமக்கும் தான் தொடர்பு. தொடர்பு இருக்கான்னு கேட்கறது, வெளிக்கும் நமக்கும் தான் தொடர்பு. ஆகாயத்துக்கும் நமக்கும் தான் நெருங்கிய தொடர்பு. இது அப்புறம் பேசலாம். அப்போ எல்லாமே வள்ளலார் வெளியே தான் சொல்றாங்க. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எங்கோவே துன்று மல வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். பல வெளிகள். இப்ப இந்த உடம்பு இருக்கு இல்லைங்களா, இந்த உடம்பு ஒரு வெளின்றார், பூத வெளின்றார். இந்த உடம்ப ஒரு பூத வெளின்றார். ஏன் இப்படி சொல்றாருன்னா, இப்போ இந்த உடம்பு சராசரி ஒரு 60 கிலோ இருக்கிறான்னு வைங்கள மனுஷன், அவனுக்கு அது மொத்த செல்களால் ஆனது. மொத்தமே செல்கள் தானே. நீங்க எலும்பு செல்லு, ரத்த செல்லு, இதய செல்லு, கிட்னி எடுத்தீங்கன்னா நெப்ரான், அது ஒரு செல்லு. நம்ம உடம்புல 200 வகையான செல்கள் இருக்கான். ஆக மொத்தமே செல்களாலானது. இதனுடைய எண்ணிக்கை விஞ்ஞானிகள் சொல்றாங்க, சராசரி மனிதனுக்கு 27 லட்சம் கோடி செல்கள்ன்றாங்க. 27 லட்சம் கோடி செல்கள். யாரோ சவுண்டு வருதுங்களா? ஏன் டோர் லாக் பண்ணிடுங்க. கடையில தானே இருக்கீங்க? ஓகே ஓகே, ஆமா ஆமா, சவுண்டு வரும். அப்போ இந்த ஒரு செல்லு எத்தனை அணுக்களாலானது? செல்லு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு செல்லும் பல அணுக்களினுடைய கூட்டமைப்பு தான் ஒரு செல்லாவது. சரி, அப்போ ஒரு செல்லுல எத்தனை அணுக்கள் இருக்கு? இது ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு 3 வருஷத்துக்கு 4 வருஷம் முன்னாடி பார்த்தேன். அதை 3 வருஷத்துக்கு முன்னாடி நெட்ல போய் ஒரு செல்லுல எவ்வளவு அணுக்கள், எத்தனை அணுக்கள் சேர்ந்தா ஒரு செல் ஆகும்? ஏன்னா 27 லட்சம் கோடின்றாங்க. 1 கோடி 2 கோடி இல்ல, 1000 கோடி 10,000 கோடி, 27 லட்சம் கோடி செல்கள் அப்படின்னு சொல்றாங்க.
சரி ஒரு செல்லு என்ன ஒரு 30-40 அணுக்களால் ஆகியிருக்குமோ, நம்ம சர்ச் பண்ணுவோம் அப்படின்னு போய் சர்ச் பண்ணா என்ன சொல்றது, நம்ப முடியல. வேற ஒன்றும் இல்லை, நம்பவே முடியல. இது ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானு சொல்லிட்டு அதோட விட்டுட்டேன். சுத்தமாகவே நம்பிக்கல. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் நெட்ல வேற ஒரு இதில் போய் சர்ச் பண்ணேன். அடனடா வந்து சும்மா எப்படி நம்புற மாதிரி எதனா சொல்றானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி 1 மாசம் போல மறுபடியும் அவளுக்கு வந்து ஒரு ஆர்வம். நெட்ல நிறைய இருக்கு இல்லைங்களா, அது அதே இதுதான் கரெக்டா சொல்றான். கொஞ்சம் வித்தியாசம் வருது. என்னன்னா, எப்படி இந்த ஒரு உடம்பு 27 லட்சத்திலிருந்து 50 லட்சம் கோடி வரையில ஒரு மனிதனுக்கு இருக்குதோ, அதே மாதிரி ஒரு செல் வந்து 50 லட்சம் கோடி அணுக்களால் ஆனதுன்னு சொல்றான். இதை நம்ப முடியுதுங்களா? இப்ப வரையில கூட வந்து என்னால நம்ப முடியல. ஏன்னா இது நம்பணும்னா நமக்கு ஆற்று கொஞ்ச நேரம் நிற்கும் பொழுது. ஏன்னா இயற்கை அதுதான் இறைவனுடைய சர்வ வல்லபம். அது வந்து நம்ம யாராலும் கணிக்க முடியாத ஒன்றை வந்து ஏட்ல பார்த்து இது இப்படிதான் அது அப்படிதான் சொல்லிட்டு சொல்ல முடியாது. அப்போ இதுக்கு இது வந்து ஒரு வெளின்றார். எப்படி அப்படின்னா, ஒரு அணுவை எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். இப்ப நம்மளது வந்து புரோட்டீனு, ஃபேட்ஸு, கார்போஹைட்ரேட்ஸு, விட்டமின்ஸு எல்லாம் கலந்து இருக்கும். அதே நம்ம ரேர் பிரசன்டேஷன் ஆஃப் மினரல்ஸ் இருக்கும், உப்பு இருக்கும். அதாவது இப்போ அயன் இருக்குன்னா அது மெட்டல், ஆனா வந்து அது அயனா இருக்காது, அயன் ஆக்சைடா தான் இருக்கும். அப்ப அது உப்பு கணக்கு. அது எல்லாமே மெட்டல், அதுலயே மெட்டல் இருக்கு, அதுலயும் அது மெட்டல், அது வந்து ஒரு உப்போட சேர்ந்துதான் இருக்கும். அப்போ நம்ம உடம்புல பூமியில என்னென்ன மெட்டல் இருக்கோ அத்தனை மெட்டலும் நம்ம உடம்புல இருக்கு. அதுவும் அந்த செல் ஒரு செல்லுல அது கொஞ்சம் இருக்கும், அது இல்லாம இருக்க முடியாது. அதுதான் பூமியில பொட்டாசியம் கிடைக்குதுன்னா நம்ம உடம்புல பொட்டாசியம் இருக்கு, பூமியில சோடியம் இருக்குன்னா நம்ம உடம்புல சோடியம் இருக்கு, பூமியில இரும்பு வெட்டி எடுக்கிறான்னா நம்ம உடம்புல இரும்பு சத்து கட்டாயம் இருக்கு. இரும்பு சத்து கம்மியாச்சுன்னா பல நோய் வரும். கால்சியம் இருக்கு, கால்சியம் கம்மியாச்சுன்னா எலும்புகள்லாம் நொறுங்கி போயிடும். சும்மா தட்டுனா எலும்பு பிரேக் ஆயிடும், பல்லுலாம் வந்து சொத்தையாயிடும். கால்சியம் இருக்கணும், அது எல்லாமே இருக்கு. தங்கம் கூட இருக்கு. ஆனா நம்ம உடம்ப கம்ப்ளீட்டா எரிச்சிட்டோம்னு வைங்களேன், அதுல ஒரு அரை குண்டுமணி அளவு தங்கம் கிடைக்கும். ஆனா அதை கலெக்ட் பண்ண முடியாது. தங்கம் கிடைக்கும், அவ்வளவு சாம்பல்ல இருந்து அது தனியா பிரிச்சு எடுக்க முடியாது. ஆனா நம்ம உடம்புல ஒவ்வொருத்தர் உடம்புலையும் ஒரு 60 கிலோ இருக்காங்கன்னா ஒரு அரை குண்டுமணி அளவாவது தங்கம் இருக்கு அப்படின்றாங்க. அந்த இப்படி எல்லா மெட்டலுமே நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இப்போ ஒரு மெட்டல் தங்க அணு எடுத்துன்னு வச்சுங்க, அதுல வந்து ஒரு 67 ஒரு இது இருக்கு, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கு. ஆக்சிஜன், ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா அதுல வந்து ஒரு புரோட்டான், ஒரு நியூட்ரான், ஒரு எலக்ட்ரான். இது வந்து இந்த எலக்ட்ரான் மட்டும் எதிர் மின்சாரம், புரோட்டான் வந்து நேர் மின்சாரம், நியூட்ரான் வந்து மின்சாரம் கிடையாது. எப்படி நமக்கு ஒயர் வருது பாருங்க, இபியில 3 ஒயர் வருது, நியூட்ரலு, அப்புறம் வந்து கரண்ட், அப்புறம் வந்து அந்த இது 3 ஒயர் வர்றது. அதே மாதிரி ஒரு அணுவை எடுத்துக்கிட்ட இந்த 3 சக்திகள் இருந்தாதான் ஒரு அணுவா ஃபார்ம் ஆகும். இப்ப என்ன விஞ்ஞானிகள் புதுசா இப்ப சொல்லியிருக்காங்க, நெட்ல பார்த்தோம் இதை. அவனா இப்போ ஒரு அணு 2 அணு ஹைட்ரஜனுக்கு மட்டும்தான் ஒரு நியூட்ரான், ஒரு எலக்ட்ரான், ஒரு புரோட்டான். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா எல்லாமே எண்ணிக்கை மாறுபடும். எண்ணிக்கை மாறுபடுறதுனால்தான் அதனுடைய குணாதிசயங்கள், பொருள், பேரு, தன்மை அத்தனையும் மாறுபடுது. ஆனா அதே எலக்ட்ரான் தான், அதே புரோட்டான் தான், அதே நியூட்ரான் தான். எண்ணிக்கை மாறுபடுறதுனால வெவ்வேறு பொருள்களாக அல்லது மெட்டல்களாக அல்லது காற்றாக இருக்கிறதே தவிர, நீங்க காற்றணுவோ மண்ணணுவோ நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும்
அது வந்து புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் எண்ணிக்கை மாறுபடுறதுனால அதனுடைய தன்மையே அது வந்து இதாக இருக்கும், இரும்பாக இருக்கும், இல்லை துத்தநாகமாக இருக்கும், இல்லை அலுமினியமாக இருக்கும். ஆனால் எல்லாமே ஒன்று தான். அது ஏன் துத்தநாகமாக இருக்குது, அது ஏன் அலுமினியமாக இருக்குது, அது ஏன் தங்கமாக இருக்குன்னா எண்ணிக்கை வித்தியாசம்தான். இதுதான் ஒரு அதிசயம். இந்த எண்ணிக்கை வித்தியாசத்தில் மாறுது. இப்போ வந்து ஞாபகம் நோட் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ தங்க அணு நம்ம உடம்புல இருக்குன்னு வைங்க, இருக்கு. அது ஒரு அணுக்கு வந்து ஒரு 74 என்னவோ இது வரும், எண்ணிக்கை மாறிவிடும். 74 எலக்ட்ரான், சரியா ஞாபகம் இல்லை, 67 74. அப்போது 74 அந்த 74 வச்சுங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அது வந்து ஒரே ஆர்பிட்டில் சுற்ற முடியாது. ஏன்னா பெர் செகண்டுக்கு அதனுடைய ஸ்பீடு வந்து 2200 கிலோமீட்டர் பெர் செகண்ட் சுற்றுது. இது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு நமக்கு தெரிவிக்கிறாங்க. இதை பற்றி நம்ம வந்து எலக்ட்ரீஷியன் தான் BEEE படிச்சவன் தான் தெரிஞ்சுக்கணும் இல்லை, ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணும். அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சே ஆகணும். அது வந்து டாக்டர் இதயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சே ஆகணும். நம்ம இதயம் தானே, அது டாக்டர் தான் கேட்கணும்னு சொல்லக்கூடாது. அது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், நம்ம இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நெஃப்ரான்னா என்ன தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு நாலேஜ் இருக்கணும். இப்போ ஒரு விஞ்ஞானி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அது ஒரு 4 தனித்தனி ஆர்பிட், அது ஒன்றும் ரோடு போடலை, அதுக்கு வந்து எலக்ட்ரான் சுற்றுறதுக்கு அதுக்கு இன்ஜின் இல்லை, டிரைவர் இல்லை, ஸ்டேரிங் இல்லை, கமாண்ட் இல்லை, எதுவும் இல்லை. ஏதோ ஒரு கமாண்டு, அந்த கமாண்ட் பிரகாரம் கரெக்டாக அதனுடைய பாதையில் கரெக்டாக வரும் இல்லைங்களா, அதனுடைய பாதையில் அது கரெக்டாக வருது. அது வந்து 4 ஆர்பிட்டாக பிரித்து கொடுத்துட்றாரு இறைவன். இந்த ஒரு ஆர்பிட்டா, இதில் 10 எலக்ட்ரான் போங்க, ஒன்று முன்னாடி ஒன்று போங்க. 74 ஒரே ஆர்பிட்டில் விட்டால் ஒன்று மோதிரத்துக்கு ஏற்படும். 4-5 ஆர்பிட்டாக பிரித்து அதில் 10, 20, 15 அந்த மாதிரி பிரித்து விட்டு அது சுற்றிட்டு மோதவே மோதாது. இப்போ ஒரு விஞ்ஞானி என்ன சொல்கிறாருன்னா, இப்போது இத்தனை 74 எலக்ட்ரான்ஸு அது மிகச்சிறிய ஒரு, இப்போ ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ வாட்டர் மாலிக்யூல்ஸ் H2O சொல்கிறோம் இல்லைங்களா, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜனு, அது மாலிக்யூல். ஹைட்ரஜன் இது சேர்ந்து பிடிக்கும்போது மாலிக்யூல் ஆகுது. எவ்வளோ மாலிக்யூல் ஆகுதுன்னா 4000 கோடி மாலிக்யூல் ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டரில் இருக்கான். அப்போது ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டரில் 3 அணுக்கள் இருக்குது, அதாவது 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் இருக்குது. அப்போ 4 × 3 12,000 கோடி அணுக்கள் ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டரில் இருக்குன்னா பார்த்துங்க. அப்போ இறைவனுடைய வல்லபம்ன்றது பார்த்துங்க, அதில் எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கு ஒரு ட்ராப்பில். இப்போது தங்கத்தில் எடுத்தோன்னா ஒரு சின்ன ஒரு கடுகளவு தங்கத்தில் அது வந்து எத்தனை கோடி இருக்குன்னு பார்த்துங்க. அதில் வந்து ஒரு எலக்ட்ரான் பார்ட்டிகள் ஒரு அணுவில் அந்த 74 இதுவும் எலக்ட்ரான் பார்ட்டிகள் தாராளமாக அது எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகளாக தங்கு தடையின்றி சுற்றிக்கிட்டே இருக்கு, ரெஸ்டே கிடையாது. சுற்றிட்டு இருக்குன்னா அது ஃப்ரீயாக சுற்றுறதுன்னா அங்கே ஸ்பேஸ் தான் அதிகம் இருக்கு. அது அணு எடைன்றது ரொம்ப 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 கம்மி. கம்ப்ளீட்டாக ஒரு விஞ்ஞானி, பல விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அணுவை எடுத்துக்கிட்டால் அது வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்குது, ஓகே. இதெல்லாம் வந்து சப்ஸ்டன்ஸு, அது வந்து எனர்ஜி தான் அப்படின்னு, அது எனர்ஜி மட்டும்தான் சொல்ல முடியாது. அல்லது அது ஒன்லி சப்ஸ்டன்ஸ் ஆனால் அது ஒரு பார்ட்டிகள் மட்டும்தான் சொல்ல முடியாது. அது ரெண்டும் சேர்ந்தது, அது சப்ஸ்டன்ஸாகவும் இருக்கும், அது எனர்ஜியாகவும் இருக்கும். அதை பற்றி ஒரு கரெக்டான ஒரு இது சொல்ல முடியாது. அதாவது மேட்டர் கேன் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி, எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன்டு சப்ஸ்டன்ஸ், பட் cannot be destroyed. இதுதான் ஒரு அது ரூல், அது ஒரு கரெக்டான ஒரு கோட்பாடு. அப்படி அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து இது இவ்வளவு தாராளமாக ஒன்று மோதாமல் ஒரு இதில் சுற்றுதுன்னா அப்போ அது மொத்தமே ஸ்பேஸ் அப்படின்றார் ஒரு விஞ்ஞானி. ஸ்பேஸ்னால் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது,
எவ்வளவு பார்ட்டிகள் இருக்குன்னா 99.99% ஸ்பேஸ் இருக்கு, 0.01% தான் பார்ட்டிகள். ஒரே அடியா போறாரு ஒருத்தர். மொத்தமே ஸ்பேஸ் தான். அதுல 0.01% தான் உங்களுக்கு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஆக இந்த பாடியே ஸ்பேஸ். அதுக்கு ஒருத்தர் சில விஞ்ஞானிகள் எதிர்ப்பு சொல்றாங்க. அப்ப 99.99% ஸ்பேஸ்னா ஒரு செவர் இருக்குன்னா செவருக்குள்ள இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வந்துடலாமே, அப்படி வர முடியுதா? அதுக்கு என்ன பதில்னா 0.01% தான் சப்ஸ்டன்ஸ் இருந்தாலும் அதனுடைய பவர் அதிகம். ஒரு குடத்துல ஒரே ஒரு டிராப் அந்த பொட்டாசியம் ஹைட்ரைடா ஏதோ ஒரு விஷம் இருக்கும், ஒரு டிராப் போட்டா போதும் 1000 பேர் செத்துருவாங்க சாப்பிட்டா. அதுக்கு பவர் ஜாஸ்தி, அதனுடைய தன்மை அந்த மாதிரி. அதனால நம்ம அந்த ஒவ்வொரு பொருள் அணு இதனுடைய தன்மை எல்லாமே இறைவனுடைய அருள் தனிப்பெரும் கருணையினுடைய சிதறல்கள் தான், ஏகதேசங்கள் தான். இப்படி எல்லா சக்தி சித்திகளாகவும் இருக்கு. எதுக்கு சொல்றோம்னா இந்த பாடியே ஒரு வெளின்றார், பூத வெளி, அப்புறம் கரண வெளி, அப்புறம் பிரகிருதி வெளி, அப்புறம் அப்படி வெளி போயிட்டே இருக்கு. அந்த கடைசியில இருக்குது அருட்பெருவெளி. ஆக மொத்தமே வெளிதான்றார் அந்த அனுபவம். அதுதான் வள்ளல் பெருமான் பெருவெளி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அந்த ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம் உவந்தனது மணவாளர் சிவந்த வடிவகன்றே ஈங்கார பழிக்கு வடிவெடுத்தின் எதிரே நின்றார் இருந்தருள்க என எழுந்தேன் எழுந்திருப்பதென்னி ஆங்கார ஒழி என்றால் ஒழித்திருந்தேன். அப்போது அவர் நானோ நான் அவரோ அறிந்திலன் முன்குறிப்பை ஊங்காரத்து இரண்டுருவும் ஒன்றானே அங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே. நிறைந்த என்ன நிறைந்த என்ன அதுதான் வள்ளல் பெருமான் சொல்றார் விண்ணப்பத்துல. இயற்கை விளக்கம் நிறைவாகிய சத்திய ஞான சபைக்கண்ணே, இயற்கை உண்மை நிறைவாகிய அருட்பெரும் ஜோதி சொரூபராய், இயற்கை இன்பம் நிறைவாகிய அது சொல்றாரு. ஏன் சொல்றது? நிறைவாகிய சிவானந்த உருமத்திரனட செய்கையை எல்லா உயிர்களும் இன்பமடைதல் பொருட்டு புரிகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அதாவது இறைவன் கடவுள் அப்படின்றதுன்னா அது ஒரு பெருவெளி தான். அது எல்லையற்ற அருட்பெருவெளி. அதுல ஒரே வெளிதான். அதுல 3 பகுதிகள் இருக்கு. அதுதான் சத்து, சித்து, ஆனந்தம். இது சைவ சித்தாந்தத்துல பதிவு செய்யப்பட்டது. அதைத்தான் வள்ளல் பெருமான் உண்மை, அறிவு, இன்பம், அதை இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம், இது 3 சேர்ந்த ஒன்று தான், முப்பொருள் தான் அந்த பெருவெளி. இந்த உலகமே அருட்பெருஞ்சோதி உலகம் தான். இதுல நாம பார்க்கறது, கண்ணால பார்க்கறது, வானத்திலிருந்து, பூமியிலிருந்து, மண்ணிலிருந்து, மனிதனிலிருந்து, ஆடு மாடு மொத்தமே அனைத்தும் சேர்த்து அந்த ஒரே ஒரு அருட்பெருஞ்சோதி உலகத்துல இருக்கிறது தான் அனைத்தும் அப்படின்றாங்க. இப்போ ஆக அந்த வெளி, அந்த வெளி உயிர் வெளி. எதுக்கு சொல்றோம்னா உயிர் வெளி அதனை உணர் கலை வெளியில் அயலற வகுத்து அற்புதம். அப்போ உயிர்னாலே அதுக்கு உணர்கின்ற தன்மை உண்டு இல்லைங்களா, இயற்கை தன்மை உண்டு. அப்போ உயிர்ன்றது இப்ப நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஹைட்ரஜன் அணுவுக்கோ இல்லை நம்ம உடம்புல இருக்க இரும்பு, பொட்டாசியம் இருக்கோ அதுக்கெல்லாம் உயிர் இருக்கான்னா அது ஜடம், அது கிடையாது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஆடு இருக்கு, ஆடுக்கு உயிர் இருக்கா? உயிர் கன்ஃபார்ம் தானே? உங்களுக்கு நமக்கு இருக்கிறது சரி, ஓகே. இந்த உயிர்ல உணர்வு இருக்கு. இந்த உணர்வுல முதல் தாக்கம் என்ன தாக்கம் வருது சொல்லுங்க? தாக்கம், ஒரு தாக்கம், ஒரு இது வருது முதல்ல. அதாவது டிஸ்டர்பன்ஸ்,
ஃபர்ஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் அந்த உயிருக்கு என்ன வருது? ஃபர்ஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் பயம் சொல்லாங்க. பயம் பயம் இல்லைங்க, பசி. ஆமா. பசி தாகம், உணர்வு. அந்த உணர்வுல வந்து தாக்கம். பசி தான் மாயை. பசி அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பசி தாகம் எனக்கு தாக்குது. அங்க போது அந்த ஆடு ஒன்று போயிட்டு இருக்கு, அப்புறம் வந்து மாடு ஒன்று போயிட்டு இருக்கு, கோழி ஒன்று போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் இருக்கா இல்லைங்களா? உண்டு, உண்டு. அது ஒன்றும் சந்தேகம் இல்லையா? சந்தேகம் இல்லை. எனக்கும் அந்த வயசுல காமம் வந்துச்சு. காமம் வந்தா நான் என் கண்ட இடத்துக்கு போய் எல்லாம் பண்ண முடியாது. அதுனா ஹோட்டல் மாதிரியா போய் எங்க சாப்பிட்றது. அப்ப நமக்குன்னு ஒரு லைசன்ஸ் வாங்கி எனக்கு அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இது வந்து மனிதனுக்கு ஒரு ஒழுக்கம், அது ஒரு ஒழுக்கம். எனக்கு காமம் இருக்கு. அந்த ஆடு மாடு கோழிக்கு காமம் இருக்குங்களா இல்லையா? இருக்குங்களா இல்லையா? நிச்சயமா? சத்தியமா? சரிங்க. சூழ்னா பயப்படுது. அது பயப்படும். ஒரு தெருல ஒரு நாய் போயிட்டே இருக்கு, லொல்லோல் எனக்கு கழிக்குது. சும்மா நான் ஒரு கல் எடுத்துக்கிறேன். கல் எடுத்த உடனே அது என்ன பண்ணுது? அப்ப பயம் இருக்குங்களா அதுக்கு? அப்போ நமக்கு இருக்கிற உணர்ச்சி எல்லாமே அதுக்கு இருக்கு. ஒன்னே ஒண்ணு, அதுக்கு பேச தெரியாது. சூழ்நிலையை புரிஞ்சிக்கும் ஓரளவுக்கு அது புரிஞ்சிக்கும், அவ்வளவுதான். அததான் வள்ளலார் சொல்றாரு, பயிர்ப்புரு கரண பரிசுகள் பற்பல உயிர் திரள் ஒன்று. ஒரே உயிர், அது எந்த ஆடாகட்டும் மாடாகட்டும். சொல்றேன். அதாவது ஆடாகட்டும் மாடாகட்டும், அது பன்றியாகட்டும் புழுவாகட்டும் மீனாகட்டும் எதாகட்டும், உயிர் வந்து ஒன்றே தான். அதுல உணருகின்ற தன்மை எல்லாத்துக்குமே உண்டு. எல்லாத்தையுமே உணருகின்ற தன்மை உண்டு. இன்னும் மனிதனுக்கு ஸ்பெஷலா சூழ்நிலையை பற்றி எக்ஸ்ட்ரீம் லெவல் வரையில கற்பனை பண்ணலாம். இந்த ஆகாயம்னா என்ன, இதெல்லாம் கோல்லாம் சுத்திக்கிட்டு வருது, இந்த சந்திரன்றது என்ன, அதெல்லாம் அதுக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு லிமிட்டடு அதனுடைய சுபாவ குணத்துல தான் இது பண்ணும். இப்போ ஒரு குருவி இருக்கு, முட்டை போட போறன்ற ஒரு இது வந்துச்சுன்னா உள்ளிருந்து அதுக்கு ஒரு கமாண்ட் கிடைக்கும், உஷார். அதான் இயற்கையினுடைய சக்தி. உடனே அது ஒரு 4 நாள்ல கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். சூப்பரான கூடு. ஒரு 1000 பேர் அது கையில் விரல் இல்லை. அது மூக்கும் அதுதான், சுவாசிக்கிறது மூக்கு அதுதான், சாப்பிட்ற வாயும் அதுதான், அது தின்றதுக்கும் கையும் அதே அந்த அழகுதான் இல்லைங்களா? நமக்கு கை 2 கை 10 விரல் இருக்கு. 1000 பேர் சேர்த்து 10 நாள் டைம் கொடுத்து அதே மாதிரி ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டுது, அது மாதிரி கட்ட முடியுமா? அது ஏதாவது அதை பத்தி திங்க் பண்ணுமா? அது நாம இப்படி கட்டணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு ஏதாவது நினைக்கு மறைப்பதுக்கு இருக்குமா? அது கட்டிக்கிட்டே இருக்கு, அது கரெக்டா வந்துடும். அதனுடைய சுபாவம் அதுதான். அந்த சுபாவ குணமா இருக்கிறது ஆண்டவர் தான். ஆக அதுதான் பயிர்ப்புறுதல்னா அது விளைச்சல். இப்போ சில பேர் வந்து 5020 5008 அந்த மாதிரி போடுவான். சில பேர் இப்போ வசதியா இருக்கிறவன் அந்த நாத்துலயே உரம் போடுவான், அப்புறம் இன்னொரு உரம் போடுவான், அதுக்கப்புறம் உரம் போடுவான். பக்கத்தில் இருக்கிறவன் ரொம்ப ஏழைப்பட்டவன், அவன் வந்து இயற்கையான உரத்தை போட்டு விடுவான். அவன் இதில் பார்த்தோன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 20 மூட்டை 25 மூட்டை தான் தெரியும். ஆனால் இவன் வந்து உரகரம் போட்டு ஒரு ஏக்கருக்கு 100-150 மூட்டை எடுத்துடுவான் விளைச்சல். அப்போ எது மாதிரினா, இப்போ சில பேருக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, கருத்தரங்கம். அதில் வந்து மாணவர்கள் 100 பேர் கலந்துக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு 5 பேர், செகண்ட் ப்ரைஸு 4 பேர், தேர்ட் ப்ரைஸு 10 பேர். முதல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து டிவி, அதுக்கப்புறம் இருக்கிற 2வது
ரேடியோ, அது 3வது இருக்கிறவங்களுக்கு வாட்சு. ஆனால் எல்லோரும் ஒரே கட்டுரை தான் சொன்னாங்க, ஒரே கருத்து தான். ஆனால் அந்த கருத்தில் வந்து வேல்யூவேஷன் அவங்க போட்டு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுறாங்க. அதெல்லாம் எல்லாமே ஒரு இதில் வந்தவங்க தான். அதே மாதிரி உயிர்ன்றது எல்லாத்துக்குமே பொதுவானது, உணர்வுன்றது பொதுவானது, அனுபவம்ன்றது பொதுவானது. இப்போ ஆடு இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு அனுபவம் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த உணர்வுல ஒரு அனுபவம் இருக்குல்ல. அப்புறம் நீங்க மொட்டையா அந்த மொட்டை கட்டாசி போடுற மாதிரி எல்லா உயிர்களுக்கும் எனக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறதுனா நீ அன்பு செலுத்துவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறதே தவிர நீ அதை அச்சு கொண்டு சாப்பிட்றதுக்காக படைக்கப்பட்டதில்ல. ஓகேங்களா? அதனால இப்போ வந்து அதுக்கு வந்து இப்போ ஆடு மாடு மீன் இதுக்கெல்லாம் வந்து அந்த கருவிகள், அந்த உடற்கருவிகள் வந்து அதுதான் பரிசு. அதுக்கு ஒரு பரிசை கட் பண்ணிடுறாரு. என்னென்ன மன அறிவு. அது வாழ்ந்துட்டு இருக்கோம், அது ஒரு பரிணாமம். அதுக்குள்ள ஒரு அந்த பிறவியில் அதுக்கு இவ்வளவுதான் அது எக்ஸ்பீரியன்ஸ். இந்த அளவுக்கு தான் அது எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த பரிணாமத்துக்கு போனோம். அப்படிதான் ஒரு முறைப்படி அதை செஞ்சுட்டு வர்றாரு. அதனால வந்து எல்லா உயிர்களும் நான் என் குடல்ல போட்டுக்கிறதுக்கு சுடுகாட்டுக்கு ஆக்கி இது பண்றதுக்காக எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்றது, அதுதான் ஏட பார்க்க கூடாது. கேட்ட என் வேதம் சொல்லுது அது நேரா சொர்க்கத்திலிருந்து இறங்கி வந்தது. அதனாலதான் ஏட்டை தவிர்த்துட்டார் வள்ளலார். ஏட்டை பார்க்காதீங்க, நீங்க பொது நோக்க வேண்டும், பொது நோக்க வேண்டுமே தவிர நூலை பார்க்க கூடாது. முதல்ல நீங்க நூலை பார்க்கறது, முதல்ல வந்து நீங்க யாருன்னு நீங்க தனியா உட்காந்து இயற்கையை நேசித்து எனக்கு தெரிவிங்கன்னு அன்போட வேண்டிக்கிங்க. ஒண்ணு. ரெண்டாவது, எந்த உயிரை பார்த்தாலும் நம்ம உயிர் மாதிரி நினைக்க சொல்றார் வள்ளலார். வேற ஒண்ணு நீ வந்து பண்ண வேண்டாம், நம்ம உயிர் மாதிரி நினைக்கிறோம். அந்த மற்ற உயிர்களுடைய அனுபவம், உணர்வு அனுபவத்துக்கு நாம மதிப்பு கொடுக்கணும், பொருட்படுத்தணும். அதனுடைய உணர்வை நம்ம பொருட்படுத்தணும். எல்லா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க, அப்பா எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியாந்து கொடுப்பானே, நீங்க வாங்கியாந்து கொடுக்குறீங்க இல்லையா? ஒரு அடுத்த தெருல ஒரு பையன் வந்து ஐயா ஒரு போண்டா வாங்கி கொடுனா, போடா என்கிட்ட காசு இல்லை, சில்லறை இல்லை, போடா அப்படின்னு சொல்றீங்க. அப்போ தான் தனது சுயநலமா தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவனுடைய உணர்வை நம்ம மதிக்கிறதில்ல. இப்ப ஆடு மாடு அடிச்சு அதை அடிக்கும் போது அது துடிக்குதா இல்லையா? சொல்லுங்க, துடிக்குதா இல்லைங்களா? ஒரு கோழியை வந்து பாயில் வாட்டர்ல போட்டா, வாட்டர் பாயில் நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. அதுல வந்து சில பேர் வந்து பெரிய பெரிய ஹோட்டல்லாம் வந்து அதை அரைச்சிக்கிட்டு இருக்க மாட்டான், அப்படியே கொதிக்கும் பாய்லர். அது தூக்கி போட்டோம்னா ஒரு 2 நிமிடம் துடிச்சு சாவும். அப்படி துடிக்கும் போது அதனுடைய இறகுகள், அந்த முடியெல்லாம் தானே கன்றோம். அப்போ அதனுடைய உணர்வுல அது வந்து துன்பத்தை அனுபவிச்சுதா இல்லையா? உங்க மனசு எந்த மதத்திலையும் தயவு செய்து நீங்க இருக்காதீங்க. உங்களுடைய அறிவை மட்டும் பயன்படுத்துங்க. உங்களுடைய அறிவு தான் மதம். உண்மையான மதம் வந்து உங்களுடைய அறிவு தான், உங்களுடைய மனசாட்சி தான் உண்மையான மதம். நீங்க யாரும் அவரு சொன்னாரு இவரு சொன்னாரு அப்படி சொல்லாதீங்க. உங்க உயிருக்குள்ள இயற்கை, ஒட்டுமொத்த இயற்கை சக்தி, அது வந்து அருள், அந்த அருள் வண்ணமா இந்த உயிருக்குள்ள இருந்து நம்ம இயக்கிக்கிட்டு இருக்கு. அது இயக்கிட்டு இருக்கு. இப்போ என்னுடைய இதயம் வந்து ஒரு நிமிடத்துக்கு 72 முறை துடிக்குது. எல்லாருக்கும் தான். நுரையீரல் சுவாசிக்கு உள்ள இழுக்கும் போது சுருங்குது, கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும் போது விரிவடைந்து வெளியில வந்துடுது. இது ஒரு ட்ரிப்பு. 24 மணி நேரத்துக்கு 21,600 முறை இது நடக்குதுன்னு சித்தர்கள் எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி கணித்து கரெக்டா சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம காலையில எழுந்த உடனே ஐயோ என்னுடைய நுரையீரல 21,600 முறை சுருக்கி விரிவடைய செய்யணும், எனக்கு நிறைய வேலைக்குதுன்னு நினைக்கிறோமா? நம்ம சுவாசிக்கிறது கூட நமக்கு தெரியல. நாம இதெல்லாம் ரிக்வேதம் பண்ணிக்கிட்டு இருக்கா?
யஜுர்வேதம் பண்ணிட்டு இருக்கா? இல்லைங்க. இல்ல நடராஜர் எங்கேயோ வானத்துல எங்கேயோ இருந்து அங்கிருந்தே பண்றாரா? இல்ல இல்ல. பன்றிக்கும் அது நடக்குது, பரம ஏழையாகிய எனக்கும் அது நடக்குது. இந்த பிரபஞ்சம் எத்தனையோ கோடி 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 கேலக்சி கொண்டது. அங்க இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் அந்த ஒரே இயற்கை உண்மை என்கின்ற அந்த அன்பு தத்துவம் தான் இது பண்ணுது. கேலக்சியே கோடி இருக்குன்றீங்க. என்னங்கய்யா? கேலக்சியே கோடான கோடி அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, ஒரு நம்ம சூரிய குடும்பம் இருக்கு இல்லைங்களா? அதாவது ஒரு சூரியன், இதை சுற்றி வந்து செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, யுரேனஸ், புளூட்டோ, இது வந்து 9 கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் சேர்த்து ஒரு சூரிய குடும்பம். நம்ம இல்ல இது வந்து பகுதி அண்டம் பேர். பகுதி அண்டம். ஒரு அண்டம் அப்படின்னும் போது அதுல ஒரு சிறிய பகுதி தான், மிக மிக சிறிய பகுதி தான் பகுதி அண்டம். அதை சூரிய குடும்பம் தான் சொல்லணும், அண்டம் சொல்லக்கூடாது. சூரிய குடும்பம் இது ஒரு சன் ஃபேமிலி. இது அண்டம் பேர் சொல்லக்கூடாது, வேணும்னா பகுதி அண்டம் சொல்லிக்கலாம். இது எதுல இருக்குன்னா நம்ம பூமி, இந்த சூரிய குடும்பம் ஒரு மில்கி வே கேலக்சில இருக்கு. ஒரு மில்கி வே கேலக்சில 10,000 கோடி 10,000 கோடியிலிருந்து 50,000 கோடி சூரிய குடும்பங்கள் இருக்கா. 1-2 இல்ல, 10,000 கோடியிலிருந்து 50,000 கோடி சூரிய குடும்பங்கள் இருக்குதுன்றாங்க. ஒவ்வொரு சூரியனும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற சூரியன் மட்டும்தான் நமக்கு சூரியனா தெரியும். அதை விட்டு அடுத்த சூரியனுக்கு இருக்க நமக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து 10,000 ஒளியாண்டுகள், 1,00,000 ஒளியாண்டுகள் தொலைவில் தான், இவ்வளவு கேப்ல தான் அது இருக்கும். அப்படியே பார்த்துங்க, 50,000 கோடி அல்லது 10,000 கோடியில் எவ்வளவு கேப் இருக்கும் ஒரு மில்கி வே கேலக்சில பார்த்துங்க. அதே மாதிரி தான் அணுவுலையும் அவ்வளோ கேப் தான் இருக்கு. இதை வச்சு தான் சொல்றாங்க அணுவுல வந்து அந்த அளவு கேப் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ கரெக்ட் 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 கரெக்ட். அப்போ இந்த மாதிரி மில்கி வே கேலக்சி இருக்கு, சாதாரண கேலக்சி இருக்கு. மில்கி வே கேலக்சின்றது உங்களுக்கு பார்க்கறதுக்கு அது ஒரு பால் அப்படியே ஊற்றி விட்ட மாதிரி, ஒரு பிள்ளையார் சுழி மாதிரி அது வரும். அது அப்பியரன்ஸ் அந்த டெலஸ்கோப்ல அந்த மாதிரி ஒரு படம் இதாகுது. சிலது வந்து அப்படியே திட்டு தான் இருக்கும். அதுல வந்து 10,000க்கு 10,000 இருக்கும். மில்கி வே கேலக்சில 10,000க்கு மேல இருக்கும். ஆக இந்த மாதிரி மில்கி வே கேலக்சி 10,000லிருந்து 50,000 கோடி இதுவரையில நாசாவில் இருக்கிற டெலஸ்கோப்ல பதிவாகிருக்கு. அப்போ திண்டுக்கல் சரவணசாமி என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரிய குடும்பம். அந்த சூரிய குடும்பத்துல பூமி என்கின்ற கிரகத்துல மட்டும் நம்ம மாதிரி மனிதர்களும் உயிரினங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இவ்வளோத்தையும் கண்ட்ரோல் பண்றது, கண்காணிக்கிறது எதுன்னா அந்த அன்பு தத்துவம் தான். அது தத்துவம் சொல்ற அன்பு தத்துவம் அப்படின்னா அது வந்து அது ஒரு நபர் கிடையாது, அது ஒரு இயற்கையான ஒரு அகண்டமான எல்லையில்லாத அன்பு என்கின்ற ஒரு வெளி. அது ஒரு வெளிதான். அதுக்கு வந்து எல்லையில்லாத தனிப்பெரும் கருணை, அதுதான் அருள் என்கின்ற தன்மையுடையது. அதுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் கணிக்க முடியாது. அது இயற்கையில் உள்ளது, அது ஒன்றாக உள்ளது, யாவும் தானாக உள்ளது. அதுதான் இங்க வந்து வாழ வருது. நம் தன்னைத்தானே அனுபவிப்பதற்காக அது வந்து வாழ வருது. அது பரிணாமத்தின் முறைப்படி அந்த அனுபவ வாழ்வை வந்து புல் பூண்டு தாவரத்திலிருந்து ஓரறிவிலிருந்து சங்கு சித்து 2 அறிவிலிருந்து அப்படியே படிப்படியா வந்து கடைசியில மனிதன்ல தான் தன்னைத்தானே உணர்ந்து அது வந்து ஆனந்த வாழ்வுல அது வந்து எத்தனை கோடி கோடி யுகங்கள் ஆனாலும் அது ஆனந்தமா அது தன்னைத்தானே அனுபவிச்சுட்டு இருக்கும். இது புறத்துல அநேகம், அகத்துல போயிட்டு அது ஒருவர் தான் இருக்கிறது. ஆக மொத்தம் சேர்த்து அற்பெரும் ஜோதி உலகம் அதுதான் இருக்கு.
அது ஒருத்தர் தான் இருக்கார். அன்பு தான் அற்பெருஞ்சோதி. அன்பே அற்பெருஞ்சோதி. அந்த அன்பு அது கிரியேட்டர் கிரியேஷன்றது உண்மையில ஒண்ணுமே கிடையாது. கிரியேஷன்றது கூட தன்னுடைய புறநிலையை மாத்திக்கிட்டே இருக்காரே தவிர புதுசா எதையுமே கிரியேட் பண்ண முடியாது. அது ஒண்ணு இன்னொன்னா மாறும், அவ்வளவுதான். அதை மாத்திக்கிட்டே இருப்பார். கிரியேட்டர்ன்றது அது ஒரு அந்த நடராஜ பெருமான் அந்த மாதிரி எங்கேயோ ஒரு வானத்துல ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து சிவலோகத்துல உட்காந்து அங்க டான்ஸ் பண்றது கிடையாது. அது அன்பு என்கின்ற ஒரு அகண்டமான அது ஒரு வெளி. அதை மனிதனை கற்பனை பண்ணித்தான் இப்ப இந்த நிலைக்கு மதங்கள் மனிதனை பிரிச்சு 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 கூறு போட்டு ஒத்தனை அடிச்சு குத்திக்கின்னு ரத்த ஆறு அன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரையில. அந்த இதனால் இத்தாலியா பாலஸ்தீனமா பாருங்க, எத்தனை 10 லட்சம் 15 லட்சம் ஜனங்கள் மக்கள் இன்னைக்கு இருக்க இடம், குடிக்க தண்ணி, பச்சிலம் குழந்தைலாம் ரோட்ல ஒரு சொட்டு தண்ணிக்காக எத்தனை பேர் இறந்தாங்கன்றது யாரும் தெரிவிக்க மாட்டாங்க. காரணம் இவன் கிறிஸ்டியன் தான், அவன் முஸ்லீம் தான். இந்த ஒரு ஆழமான ஒரு பாகுபாடு மனசுல பதிருது. ஆனா நாம எல்லாரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு அன்னைக்கே சொன்னாரு இவரு திருமூல பெருமானார். யாதும் ஊரே யாவரும் கேளு. இந்த ஒரு அழகிய அற்புதமான உண்மைய எந்த மதம் சொல்லுதுங்க? எல்லாம் அதனாலதான் வள்ளல் பெருமான் சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்தி அற்பெருஞ்சோதி, சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அற்பெருஞ்சோதி. ஏட்ட பார்க்காதீங்க, ஏடே உங்களுக்கு வேண்டாம். நீங்க உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்தி உங்களுக்கு உள்ள போக 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 அங்க அந்த அற்பெருஞ்சோதி சத்துவம் பரிபூர்ணமா இருக்கா. ஒவ்வொரு உயிருக்குள்ளவும் அந்த அகண்ட வெளிமுற்றும் நிறைந்த அந்த அன்பு வெளியானது தன்னோட முழு தன்மையோட உங்க உயிருக்குள்ள இருக்குது. அதுக்கு பேர் தான் முதல் நூல். அதுதான் உண்மையான நூல். வினையின் இது தொல்காப்பியத்துல வரும். எனக்கு அந்த இது ஒரு குரல் மாதிரி வரும், ஞாபகம் இல்லை. வினையின் நீங்கிய அறிவின் முனையோன் கண்டது முதல் நூல் என்ப. அந்த முதல் நூல்னா என்ன? முதல் நூல் அந்த இறைவன் தான் நூல். மிச்செல்லாம் காகிதம். அவங்க கருத்தை வெளியிட்டு போயிட்டாங்க, பின்னாடி வந்தாங்க, அதுதான் பெருசுன்னு மதிச்சாங்க. நீங்க இறைவனை ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணுங்க. தனக்குள்ள இருக்கிற நமக்குள்ள நாம இருக்கிற அந்த இயற்கை அருட்சக்தி இதை நாம ஃபாலோ பண்ணமே தவிர வேற யாரையும் ஃபாலோ பண்ண வேணாம். வள்ளல் பெருமான் அதான சொன்ன, என்ன என் பின்னாடி ஏன் சுத்துறீங்க? எனக்கு உள்ள இருக்கிற தெய்வம் தான் உனக்குள்ள இருக்கு. நேற்று ராத்திரி கூட கடவுள்கிட்ட அத்தை தான் சொல்லி வேண்டியிருந்தேன். இந்த ஜனங்க என்ன தெய்வம் சுத்துறாங்க, தெய்வத்தின் உண்மை தெரியாதனால அல்லவோ என்ன தெய்வம் என்று ஜனங்கள் சுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நேற்று ராத்திரி கூட ஆண்டவரிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன். இறைவா, இவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்குள்ள நீ பரிபூர்ணமா இருக்கிற உண்மையை நீயே உணர்த்தி ஒவ்வொருவரையும் ஆட்கொள் அப்படின்னு வேண்டுகிறார். அதனால நீங்க இது சொல்லுது, அந்த ஏடு சொல்லுது, இந்த ஏடு சொல்லுது, அவங்கவுங்க பக்குவத்துக்கு அந்தந்த காலத்துக்கு அதை வெளியிட்டு அதில் பல மாற்றம் செஞ்சு உயிர்கள்லாம் எனக்கு படைக்கப்பட்டதுன்னு இவங்க இந்த நாக்கு ருசிக்கு அடிமைப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்ட் பண்ணிக்கிறது. தப்பா நினைச்சுக்காதீங்க. அதாவது அது என்ன நாம கடவுள் எந்த ஜாதி எந்த மதங்க இப்ப நாம பிறக்கும் போது நமக்கு என்ன கிறிஸ்டின் முஸ்லீம் இந்து நான் ராமகுமார் நமக்கு தெரியுமா? எனக்கு கோசலை ராமன் பேர் வைக்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஜான்சன் பேர் வைக்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது.
எங்க அப்பா ஒருவேளை மதம் மாறி இருந்தா ஜான்சன் பேர் வச்சிருப்பாரு, இல்ல அஸ்ரஃப் அலின்னு பேர் வச்சிருப்பாரு. எனக்கு ஒரு பெயரும் கிடையாது. நான் பெயர் இல்லா மனிதன். எந்த ஜாதியும் எந்த மதத்தையும் எந்த சமயத்தையும் சார்ந்தவன் அல்ல. நான் தனிப்பட்ட ஒரு உயிர். என் உயிருக்குள்ள பரிபூரணமா அற்பெருஞ்சு அந்த இயற்கை உண்மை என்கின்ற சத்து பொருள் அருட்பெரும் ஜோதியாக எனக்குள்ள இருக்குதுன்றதுதான் வள்ளல் பெருமான் சொல்றாரு. உனக்கு அதுதான் உன்னைப்பார், நீ நூலை பார்க்காத, உன்னைப்பார், உனக்குள்ளே என்னைப்பார். அதனாலதான் முதல் நூல்னாலே மிக நுண்ணிய, அது போக 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 நுண்ணிய நிலையில அது அருள். அந்த அருள் தான் கடவுள். தனிப்பெரும் கருணைன்னு ஏன் சொன்னாரு? அதுதான் ஆண்டவருடைய அன்பு என்கின்ற இருப்பாகிய கடவுளுக்குடைய தன்மை, அவருடைய தன்மை. அது வேற இல்லை, அவருடைய குணம் வேற இல்லை, பிரிக்க முடியாது. அதுதான் கடவுளா இருக்கு, நம்மளை காத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வினாடியும் நமக்கு எத்தனை ஷிப்காட் சேர்ந்தாலும் இந்த பாடி ஷிப்காட் ஆக முடியாதுங்க. ஒரு ஷிப்காட்டுக்குள்ள 1000 கம்பெனி இருக்கும், ஒரு கம்பெனிக்குள்ள 100 மிஷின் இருக்கும். நீங்க 1000 ஷிப்காட் சேர்ந்தாலும் இந்த ஒரு பாடி, ஒரு மனிதனுடைய பாடிக்கு ஈக்குவலா சொல்ல முடியாது. இது கம்ப்யூட்டரைஸ்டு, மிகப்பெரிய அட்வான்ஸ் கம்ப்யூட்டரைஸ்டு. இது அனாதி காலமா அது வந்துட்டு இருக்கு. எந்த ஒரு உள்ளொளி பன்றிக்குள்ள இதயத்தை துடிக்க செய்தோ அதே உள்ளொளி தான் எனக்குள்ளவும் இதயத்தை பீட்டிங் பண்ணுது. அந்த பன்றிக்கு இதயம் பீட்டிங் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேற இருக்கும், எனக்கு வேறவா இருக்கும். எவ்வளவு காரியம் நடக்குது. நம்ம சாப்பிட்டா ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம சாப்பிடலாம், அப்படியே மாவாகி குடல்ல அந்த சாதாரண செல்லு. இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னா அந்த சின்ன பாட்டில் இருந்து ஊசியில இன்ஜெக்ஷன் இது பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா, இழுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த சாப்பாட்டுல அந்த புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸு, விட்டமின்ஸு, மினரல்ஸு, ஃபேட்ஸு, இதை மட்டும் இழுக்குதுங்க. அது எப்படி இருக்கும்? சரி, அது போனா போது வருங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல கால்சியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, சோடியம் இருக்கு, இரும்பு இருக்கு. இந்த கால்சியம் எதுக்கு தேவைப்படுது? முக்கியமா எறும்புக்கு பருக்கு. கரெக்டா அந்த இடத்துல மட்டும் பிளட்ல முதல்ல எல்லாம் கலந்துட்டு, ஆனா கால்சியம் என்ற மினரலை எலும்புக்கு மட்டும் அதிகபட்சமோ, பற்களுக்கு அதிகபட்சமோ, மூட்டுகளுக்கு அதிகபட்சமோ கொண்டு போய் சேர்க்குது. வைட்டமின் இது இருக்கு, பி, அது நிறைய இருக்கு ரேஞ்சு வைட்டமின். இப்போ வைட்டமின் பி, இ எடுத்துங்க. வைட்டமின் இ எதுக்கு தேவைப்படுது? ஞாபகம் இல்லை எனக்கு, கண்ணுக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் கொஞ்சம் தேவைப்படும். மேக்சிமம் அது கண்ணுக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மட்டும் அது எல்லாம் எப்படி நடக்குது? ஏன் இதெல்லாம் ஒரு இது இல்லாம? இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு டச்சு செல் வச்சுக்கிறீங்க, நான் ஒரு கணக்கு சொல்றேன். அதாவது 72 இன்ட்டு 929 இன்ட்டு 1014 இன்ட்டு 25049 டிவைடட் பை 4342 போட்டு ஈக்குவல் டு போட்டா வந்துடுது இல்லை? விட உடனே வந்துடுது. இதை அப்படியே வச்சுட்டு உங்களால் சொல்ல முடியுமா? 10 நாள் ஆனா கூட கால்குலேட்டர் இல்லாம உங்களால சொல்ல முடியாது. ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பெருக்கி கிறுக்கி அதுக்கப்புறம் தான் சொல்லணும். இப்போ நமக்கு மூளை இருக்கு, ஆனா மூளை இருந்தும் அதை பத்தி சொல்ல முடியாது. ஆனா ஒரு செகண்ட்ல அந்த செல்லு சொல்லிடுது. 100 ரூபாய் கால்குலேட்டர் சொல்லிடுது. அதுக்கு அறிவு இருக்குங்களா? இல்ல. அப்ப அறிவு இல்லாத அது எப்படி சொல்லுது? என்னங்கய்யா? அப்ப யார் போட்டது? அது அப்ப அதுக்கு அறிவில்லைனாலும் அறிவில்லாத ஒரு பொருளை ஈக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுது நமக்கு தெரியுது இல்லையா?
அப்போ இதெல்லாம் வந்து கரெக்டாக போய் சேருது. வேண்டாம், ஒரு நெஃப்ரான் எடுத்துங்க. ஒரு கிட்னியில் 10 லட்சம் நெஃப்ரான்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். ஒரு நெஃப்ரானை பற்றி படிக்கணும்னா, நெஃப்ரானை பற்றி படிக்கிறது தான் எம்எஸ் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டு. அவங்க படிக்கிறதெல்லாம் கிட்னி பற்றி தான், கூட மற்றதெல்லாம் கூட படிப்பாங்க சைடுக்கு. ஒரு நெஃப்ரானுடைய வேலை வந்து நம்ம ஆர்ஓ ஃபில்டர் நம்ம வீட்டில் போடுறோம் இல்லைங்களா, அது என்ன பண்ண மொத்த மினரல்ஸ் வடிகட்டி கொடுத்துரும், அவ்வளோதான். எல்லாம் அது வேறு ஒன்றும் தெரியாது. ஆனால் நெஃப்ரான் அப்படி கிடையாது. நெஃப்ரானில் இப்போ நீங்கள் வந்து அதிகப்படியான வைட்டமின் பொருளை சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க, ஒரு குறிப்பிட்ட வைட்டமின் இ வந்து நீங்கள் ரெகுலராக உணவில் அதிகமாகிடுச்சுன்னா அதுவே ஒரு வியாதியாக மாறிடும். அப்போது அந்த பிளட்டில் கலந்து வரும்போது நெஃப்ரான் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக இருக்கிறது என்ன பண்ணும், அது வெளியில் யூரினில் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு பத்தாமல் இருக்கு, அதுவும் யூரின் வழியாக வருதுன்னா அதை அப்படியே ரிட்டர்ன் அனுப்பிச்சிடும் திருப்பி பிளட்டு. இது எப்படி அதுக்கு தெரியும்? இது அதுக்கு தெரியுமா? அந்த நெஃப்ரான் அறிவு இருக்கா? அதை ஒருத்தர் யாரோ ஈக்கிருக்காருன்னு அர்த்தம். அவர் எங்கேருந்து எங்கேயோ வானத்தில் நடனம் ஆடிட்டா ஈக்க இருக்க முடியும்? நம்ம உயிருக்குள்ள இருக்காரு. அதுதான் அருட்பெரும் ஜோதியா இருக்காரு, தனிப்பெரும் கருணையோட செயல்படுறாரு. ஐயா, நம்ம உள்ளொளி தியானத்தை பற்றி நிறைய நம்ம வள்ளலார் அன்பு ஒளி நிறை மனிதனில் கொடுத்துருக்கு. அது இல்லாமல் இப்போது சமீபத்தில் 1ஆம் மே 1 வந்து ராணிப்பேட்டில் இது நடத்தணும், பயிற்சி முகாம் நடந்தது. அதில் 6 நிகழ்ச்சி தொகுப்பு 6 வருது, 3 தான் போட்டிருக்கு. நம்ம குழுவில் பதிவு விடுவோம், அதில் பார்த்துங்க. ஏன்னா அது ரொம்ப நேரம் ஆகும், அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா. அதில் பார்த்துங்க, அந்த இதில் பார்த்துங்க. சரிங்க சரிங்க. உங்களுக்கு ஏற்கனவே இப்போ இதில் அனுப்பிச்சிருக்கனே இல்லை, அகமிருந்து வருக அருளுடன் அனங்கமாக வாழ்கிறன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆடியோ அனுப்பிச்சிருக்கேன் இல்லைங்களா? அதில் இருக்கு. அதுக்கு அதில் 2வது பார்ட்டில் அதை பற்றி வந்திருக்குமே, அது பார்த்தீங்க கேட்டீங்களா? சரிங்க. அது இன்னும் இந்த வாரத்துக்குள்ள அந்த ராணிப்பேட் நகர்ந்த தியான பயிற்சி பற்றி சொல்லியிருக்கு, அதில் வந்துருங்க. அதில் டீட்டெயிலாக இன்னொன்று டீட்டெயிலாக வந்துடும். சரிங்க சரிங்க சரிங்க. நன்றிங்க நன்றி 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 நன்றிங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். சரி சரி. நன்றி 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 நன்றி. தயவு 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 தயவு.